90 சீட்டு 2.5 வருஷம் சிஎம்னு பேச்சுவார்த்தை நடத்துனவங்க தானே. எங்களை எல்லாரும் கேட்டாங்க, நாங்க ஒத்துக்கலையே. பேசாம அவங்க எப்படி உங்க கூட பேசுவாங்க? எங்க வாசலுக்கு எல்லாரும் வந்தாங்க. வீட்டு வாசல்ல நின்னு கத்துறாங்களா 90 சீட்டு ஃபில்லர்ஸ், அதெல்லாம் ஃபில்லர்ஸ்னு சில பேர் வருவாங்க. தோக்க போறோம் தெரிஞ்சுட்டு ஆண்டவர் தப்பிச்சிட்டாரு, வேல்முருகன் போயிட்டாரு. வரும் தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிடவில்லை என்று கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். இப்ப திமுக தோத்துற போகுது இந்த எலெக்ஷன்ல. தோத்த பிறகு என்ன சொல்லணும்? ஐயா முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொல்லணும். ஆனா அந்த கட்சியில இன்னொரு முன்னாள் முதல்வர் இருக்காரு, அவர் 3 வாட்டி முன்னாள் முதல்வர், ஐயா திரு ஓபிஎஸ் அவர்கள். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. நேஹன் சொன்னாரு, இந்த 2026 எலெக்ஷன்ல அடிக்கிற அடியில நடிகர்கள் வரவே கூடாதுன்னு. யாரடா சொல்றாருன்னு பார்த்தா ஐயா கமலஹாசன் தான் சொல்லியிருக்கிறாரு. வரும் தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிடவில்லை என்று கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். திமுகவுக்கு முழு ஆதரவு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் 26 தேர்தலுக்கே வரலடா அப்படின்னு போயிட்டாரு. ஒரு நடிகர் சொல்றாரு, அவர் பேரை சொல்ல வருத்தப்பனக்கு, எந்த நாய்க்கும் நரிக்கும் நீங்க சீட்டு கொடுத்தாலும் நாங்க வேலை செஞ்சுதான் ஆகணும், எங்க தலைமை சொன்னான்னு சொல்றாரு. சின்னத்திரை நடிகர் போஸ் வெங்கட் காங்கிரஸ் கட்சிக்கு இடஒதுக்கீடு பத்தி பதில் சொல்லும் போது, தலைவர் ஒவ்வொரு தொகுதியில நாயை நிக்க வச்சாலும் நரிய நிக்க வச்சாலும் கட்சிக்காக வேலை செஞ்சு அவங்கள ஜெயிக்க வச்சுதானே ஆகணும்னு பதில் சொல்லி இருக்கிறாரு. நாய்க்கோ நரிக்கோ ஒரு ஓட்டு கேட்பாராம். கூட்டணி கட்சிகள் இப்படி நடத்துது திமுக. இது ஒரு எக்ஸாம்பிள். சரிடாக்கு, நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். பராசக்தி படம் வந்து காங்கிரஸ் பயமுறுத்தலாம் எடுக்கல, தாவேக்காக தான் பயமுறுத்த முடியும்னு பார்த்தாங்க. படம் 2 நாள் கூட ஓடல. அடுத்த 2ஆம் நாள் டெல்லியில போய் பொங்கல் கொண்டாடுறாங்க. 40,000 வழக்குகள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். ஒரு 103 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் மட்டும் கட்டியிருக்கு இந்த அரசு அந்த குழந்தைகளுக்கு. பராசக்தி படத்தோட கலெக்ஷன் வேற 51 கோடி ரூபாய். ஏண்டா பஞ்சாயத்து போட்டு டிவி நோண்ற மாதிரி போறே வாரே முறை அதையே பிடிச்சு நோண்றீங்கடா. பெண்களுக்கு எதிரான குற்றம் மணிப்பூரை கேளுங்க, உத்தரப்பிரதேச கேளுங்க, நான் சொல்றேன் அதையும் கேளுங்க, எங்க நாங்குநேரியும் கேளுங்களேன். எங்களுக்கு திமுகவை வீழ்த்த வேண்டிய தேவை இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு பெரிய பிளானே தேவையில்லை. அடிக்கிறதுக்கு ஒரு பிளான் ஒன்னு சொல்லுவாங்க, அடிக்கிறது தான் பிளானே. அடிச்ச அமைதியா நீ அடிச்சிருவே, அடி ஒன்னு அடிக்கணும். வாங்க வா, இப்படி ரொம்ப கேட்கிறானே. இந்த மாதிரி ஒரு தீய சக்தி ஆட்சி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கும்னா இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் எதிரானது. வாழ்றதே கஷ்டம், ஏண்டா வாழ்றாங்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த மதம், அந்த ஜாதி, இந்த கட்சி அதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் எதிரான ஒரு சதி நடந்துகிட்டு இருக்கு. மூஞ்சில முடிக்க மாட்டேன், சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, எல்லா பேராமீட்டர்ஸ்லயும் குறைஞ்சிட்டோம். கல்வியில டிராப் அவுட் அதிகமாயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல, மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் ரிப்போர்ட் இருக்கு, நான் எல்லாத்தையும் பாலாஜனுக்கு அனுப்புவேன். தமிழ்நாட்டை நீங்க அழிக்க முடியும்னா, தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்க முடியும்னா 2026 மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் திமுக தமிழகத்தில் ஆட்சி கிடையாது. சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு சாத்திக்கிட்டேன். 2026 வெல்ல போவது மக்கள் சக்தி. மக்கள் சக்தி விஜயுடன் இருக்கிறது. நாளைய முதல்வர் இன்றைய எங்களின் தளபதி விஜய். களத்தில் சந்திப்போம். I am coming. ஏதோ பாருங்க, அங்க சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துலதான் இதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த சூரியன் கீழே இறங்கிரும் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இல்ல, இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்கள பாருங்க, அந்த பக்கம் யார் உட்கார்ந்து இருக்கிறாங்க? ஸ்நேகன் சார் உட்கார்ந்து இருக்கிறாரு. இவன்டா, ஆமாடா இவன்டா, எவன்டா? இவரை விட திமுகவை திட்டுனவங்க வேற யாராச்சும் உண்டா? 5 வருஷம் முன்னாடி குடும்ப ஆட்சி வேண்டாம் என்றும், வாரிசு அரசியல் வேண்டாம் என்றும் இன்னைக்கு திமுக தன்னுடைய தேர்தல் பட்டியலை அறிவிச்சிருக்கிறது. 20 பேர் வேட்பாளர், அதுல 7 பேர் 6 குடும்ப அரசியல், வாரிசு அரசியல். என்னைய போட்டு கொடுத்துட்டு என் இடத்துக்கு வரலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உழுவடா நானு, நீலாம் ஜாலரா தான்டா போடுவேன். நான் பெரிய சேர்த்து சிங்கு சிங்கு நடத்திட்டு நீங்க கேளுங்க அவரை. இப்ப அவருடைய ஸ்பீச், அவர் ஃபேமஸ் ஆனது எதுக்கு? பிக் பாஸை விட
அவர் வந்து திமுக விமர்சனம் பண்ணதுனாலதான் ஸ்நேகன் அவர்களுக்கு அரசியல் அடையாளம் கிடைச்சது. இன்னைக்கு அவர் அங்கேயேதான் உட்கார்ந்துருக்காரு. எல்லாம் ஒன்னால டார்ச் லைட் எடுத்து கமலஹாசன் உடைச்சாரு. இன்னைக்கு அங்கதான் உட்கார்ந்துருக்காங்க. அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா? உடைச்ச டிவியவோ உடைச்ச ரிமோட்டோ புதுசா வாங்கிடலாம். ஆனா ஒரு மாநிலம் உடைஞ்சிடக் கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய மக்கள் நலனின் அக்கறை கொண்டுதான் இந்த முடிவுக்கு வந்தோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒருவேளை அவருக்கு ராஜ்யசபா சீட்டு உறுதிப்படுத்தலாம், இதே கேள்விதான் அங்கேயும் நான் கேட்டேன் அன்புமணிக்கும். ராஜ்யசபா சீட்டு உறுதிப்படுத்தல அப்படின்னா இதே கூட்டணியில இதே மாதிரி தொடர்வாங்க. காலம் வராதப்பா. சரி இருக்கட்டும். சீட்டுக்காக விலை போகிறவர் எங்கள் தலைவர் இல்லை என்பதை பல இடத்துல சொல்லிட்டு இருக்கிறோம். உண்மைமா சத்தியமா உடைச்சோம், நாளைக்கு புதுசா வாங்கிக்கிறோம், தேவைப்பட்டா நாளானைக்கு நாங்க உடைப்போம். ஏனால் மக்கள் நலன் மட்டும்தான் மக்கள் நீதி மையத்துடைய மையம் என்பதுல எந்த நேரத்துல எந்த சூழல்ல இந்த மாநில நலனும் மக்கள் நலனும் கருதி முடிவெடுக்க வேணுங்கிறதுல நாங்க ரொம்ப தீர்மானமா இருக்கோம். என்னங்க இது? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார். தேமுதிகவை விட நம்ம தம்பி விஜய பிரபாகரனை விட திமுகவையும் மாணிக்கம் தாகூரையும் இப்ப விருதுநகர்ல எதிர்த்தவங்க இருக்க முடியுமா? இன்னைக்கு அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. செருப்பு பிஞ்சு போகும். பூரா பேர் வருவீங்க இந்த நாயப்படம் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு தேமுதிக அங்க போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க எது கொள்கைக்காக போனாங்களா? காசு கொடு, காசு கொடு. பயமுறுத்தி நாங்க யாரையும் சேர்க்கலன்னு உண்மைதாங்க மேடம். யாரும் இங்க பயமுறுத்தி எல்லாம் சேர்க்கல. சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் என்ன பரிசு? கமல் சாருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு, தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு. கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. 5 ஆண்டுகளில் எங்கள் தலைவர் அவரை நிரூபித்திருக்கிறார். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. 21 தேர்தல்ல முதல் கையெழுத்து நாங்க வந்த உடனே நீட்ட விளக்குவோம் ஏன் சொன்னீங்க? சிஎம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நீங்க தானே சொன்னீங்க. இதெல்லாம் தெரியாம சொல்லிட்டீங்க. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? நீட்டை எதிர்க்க மட்டும்தான் முடியும், நீட்டை விலக்க முடியாது என்ற உண்மை தெரிந்தும் பொய் வாக்குறுதி கொடுத்தது யார்? எல்லாமே இவர்தானா? காட்சிக்கு வந்து கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்வோம்னு சொல்லியிருக்கோம். நாங்க சொல்றோம் 7 மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். தலைவர் அறிவிச்சிட்டாங்க. அந்த ரகசியத்தை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அந்த ரகசியம் என்னன்னா கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணை, முதுகெலும்பு, அந்த ஆளுமை திறன் அது இல்லாதனாலதான் இந்த அரசு வந்து இப்படி அடிமைப்பட்டு கிடக்குது. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஆமா, நீங்க நீட் தேர்வை நாங்க ரத்து பண்ணிடுவோம், ஒரே கையெழுத்துல நாங்க நீட்டிடுவோம். நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு நம்ம தலைவருக்கு தெரியும். புடுங்கிருப்பாரு, அப்படியே ஒரே புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் நீட் ரகசியத்துக்கு இப்ப வரைக்கும் ஏன் அந்த ரகசியத்துக்கு விட தெரியல? என்ன சொன்னாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்? வெக்கமான சூடு சொர்ணம் இருக்கிறவனுக்கு அந்த ரகசியம் தெரியும்னாரு. ஒரே ஒரு ரகசியம் தான், அந்த ரகசியத்தை நான் சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணை அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் லூசா பானி